பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் சொல்றத பாத்தீங்களா? வேற எதை குறிச்சு எச்சரிக்கையா இருக்க சொல்லல. இந்த பொருளாசையை நீ பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இந்த பொருளாசை விளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகம் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயசை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. கடைசி நாட்களில் பொருளாசை உடையவர்களாக நாம் வாழக்கூடாது. வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்வதை தேவன் வெறுக்கிறார். அழிந்து போகிற அவலட்சணமான ஆதாயத்துக்காக பிழைப்புக்காக ஊழியம் செய்வதை தேவன் வெறுக்கிறார். அதை அருவருக்கிறார். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். அனுதினமும் நமக்கு தேவையான அப்பத்தை, நமக்கு தேவையான தேவைகளை தந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் என்பதை நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். எச்சரிக்கையா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வாசிங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எது ஜீவன்? புரிந்து கொள்ளுங்க, எது ஜீவன்? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் ஒண்ணுமே கொண்டு போக போறது கிடையாது. எவ்வளவு பெரிய மைனர் செயினை நீங்க கழுத்துல மாட்டி தொங்க விட்டு இருந்தாலும் சரி, அதை கொண்டு போக முடியாது. பணத்தை கட்டுக்கட்டா வச்சிருந்தாலும் கொண்டு போக முடியாது. ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்தாலும் அதை கொண்டு போக முடியாது. பெரிய ஆடம்பரமான மாளிகைகளை நீங்க வைத்திருந்தாலும் அதையும் நீங்க எடுத்து செல்ல முடியாது. ஒன்னே ஒன்ன மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, அந்த நித்திய ஜீவன், அவர் நமக்கு அளித்த கிருபை, அவர் நமக்கு அளித்த இரக்கம், அவர் நமக்கு அளித்த தயவு. அதனால் அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்ல முடியாது.